அண்மையில் வெளியான JEE மெயின் தேர்வு முடிவுகளில் பல குளறுபடிகள் நடந்திருப்பதாக மாணவர்கள் அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்துள்ள நிலையில் கல்வி ஆலோசகரின் கருத்து என்ன, JEE தேர்வில் நடந்த குளறுபடி என்ன என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. இந்தியாவில் பொறியியல் படிப்புகளுக்கு பெயர் போன கல்வி நிறுவனங்களில் படிக்க எண்ணும் மாணவர்களின் நுழைவு வாசல்தான் JEE தேர்வு. JEE தேர்வில் தேர்ச்சி பெற்றால் 20 IIT, 31 NIT, 19 மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிதியுதவி பெறும் கல்வி நிறுவனங்கள், பிரபல தனியார் கல்லூரிகள் என புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் படிக்கலாம். இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான மாணவர்கள் இத்தேர்வில் பங்கேற்கின்றனர். ஆனால் மற்ற தேர்வுகளைப் போல ஒரே கட்டமாக இல்லாமல் பல கட்டங்களாக மாணவர்களை பிரித்து ஒவ்வொரு அமர்வுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வினாத்தாள்கள் வழங்கப்பட்டு JEE தேர்வுகள் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு கட்டமும் ஒரு செஷன் என்று அழைக்கப்படுகிறது. இதனால் ஒரு செஷனில் தன்னுடன் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கிடையே போட்டி நிலவும். ஒரு செஷனில் தேர்வு எழுதும் மாணவர்களின் மதிப்பெண்கள் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டுதான் பெர்சன்டைல் எனும் சதவிகித மதிப்பெண்ணும் வழங்கப்படுகிறது. எந்த மாணவர் முதல் மார்க் வாங்கியிருக்கிறார்களோ அவர்களுக்கு 100% என்று கொடுக்கப்பட்டுவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 95% நீங்க வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா மொத்தம் பரீட்சை எழுதுற மாணவர்கள் 95% மாணவர்கள் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்க என்ற பெர்சன்டைல் ஸ்கோர் அப்படிங்கிறது உங்க பேட்ச்ல எழுதுற மாணவர்களை பொறுத்து அந்த பெர்சன்டைல் ஸ்கோர் உங்களுக்கு வரும். இந்த முறை 11 லட்சம் மாணவர்கள் தேர்வு மேற்கொண்ட நிலையில் 10 செஷன்களாக தேர்வு நடைபெற்றது.